யாரா மாமா? நீங்க ஒண்ணும் பேசுறதே தெரியல. யாரா மாமா? உனக்கு நான் மாமனா? அண்ணி சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. என்னன்னு? மாமா வராரு தம்பி கூட்டுக்கிட்டு போறேன் அப்படின்னு அண்ணி பாத்துக்க, நல்லா பாத்துக்க அப்படின்னு அண்ணி சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. ஏன்னா சூரவாசக்காரர் வருவாங்க, பொண்ணு வாசக்காரர் வருவாங்க, மாமனா அடிக்க போறாங்க, பத்திரமா பாத்துக்க அண்ணி சொல்லிதான் மாமா அனுப்பிச்சாங்க. நான் அண்ணி அண்ணா அண்ணி நீ மாமா. நான் மாமா, என் பொண்டாட்டி அண்ணி. அண்ணி என்ன ஊர்ல முறை இது? நீ உண்மை பாட்டா அந்த மாதிரி நீங்க மாமா உங்க பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்க அண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதுக்காக முறையா மாத்தியா கூப்பிட முடியும். அப்போ நான் மாமா, என் பொண்டாட்டி அண்ணி அண்ணி இது முறை வச்சு கூப்பிடுறான். நீ கல்யாணம் பண்ணா அதுக்காக தமிழ் சங்க புலவன்டா நீ. நீ எப்படி கூப்பிட முடியும்? என்ன நீ ஒண்ணும் கூப்பிட வேணாம். வாடா போடான்னு கூப்பிடுறான். அப்பே சொன்னேன் என்னது? வேணாண்டா வேணாண்டா அவர் சட்டபாயில காசு 500 ரூபாய் எடுக்காரான்னு சொன்னானே. 500 ரூபாய் காசு எடுத்தியா? ஏண்டா நீ எடுத்த தேட போனா அவன் என் பையன் சேர்த்து எடுப்பானே. நீ எடுத்தியா? நான் போய் சொல்லிட்டேன். என்னது? இந்த ராஜா பண்ணி 500 ரூபாய் காசு எடுத்தானு. அப்ப அவரு தேடினது நீ சொல்லிட்டா? யாரு கேளு சட்டையை கைட்டு போட போதும் 500, 1000, 1500, 2000 அவ்வளவு பணம் இருக்கும். பாதுகாப்பா வச்சிருப்பாரு கம்பெனி மேனேஜர். இப்ப அவரு காசே நான் எடுத்த நீ போய் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ராஜா மாவன் அந்த 500 எடுத்து நான் என்ன பண்ண? நீ செலவு பண்றதுக்கு நான் வரலாம்ட்டா. யாரா செலவு பண்ணா? 170, 170, 340 ரூபா 2 கோட்டை. சரி நீ போடுற சாப்பிடு. இங்க வாடா. அவரு 500 எடுத்து என்ன பண்ணும்? என்ன பண்ணுங்க? 340 ரூபா. உனக்கு 170, எனக்கு 170. ஆமா கோட்டு. உனக்கு 30 ரூபா தொட்டுக்கையோட வாட்டர் டப்பாவோட கிளாஸோட உனக்கு ஒரு 30. ஆமா 200. எனக்கு ஒரு 30, 200. 200, 400. ஆமா வெத்தலை பாக்கு ஒரு 35 வாங்கி கொடுத்தேன். ஓ வாசனை அடிக்காதுயா தம்பி. 400 மொத்தம் சேர்த்தா 435. ஆமா அந்த 65 ரூபா தான் நான் பாக்கெட்ல போட்டு வந்தேன். அதுல 30 ரூபா. நீ பக்கத்துல நீ போயிட்டா தெரியுமா மாட்டேங்கிறான் உடம்பு. ஒண்ணும் தாங்காத போல தெரியுது. கொடுத்துட்டு போயா நீ கூடண்டா. எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே ஆம்பியா. இங்க எல்லாம் 16 பேர் வச்சுக்கிறானா? அப்படின்னா என்ன கொடுத்துட்டு பொண்டாட்டி காய்ச்சி இருந்தாலும் ஓத்துக்குவான். இது இல்ல இப்ப ஓத்துக்க மாட்டான். ஆமா என்ன பண்ணிக்க மாட்டா? ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்க மாட்டாளா? ஆமா நாடகம் பாரத நாடகம் வச்சா ஆமா 18 துரியோதன ஆடுறேன். ஆமா 17 கர்ணன் ஆடுறேன். கோயில் மாதிரி கட்டிக்கிறேன் தமிழியா. கடபலி வச்சா அறம் ஆடுறேன். அரக்கு மாளிகை வச்சா வெய்யம் ஆடுறேன். சினிமா சினிமா ஐயோ நடைய பத்தியா சூத்த பாத்தியா அழவிட அம்மாவ பூ வச்சுக்கிற பாரு தலைக்கு சூத்துல பாரு சூத்துங்க. என்ன எல்லா வேஷமும் ஆடுறேன். சூர வேஷத்துக்கு சூர வேஷம் ஆடுறேன். வாலி மோச்சு வச்சா வாலி ஆடுறேன். எல்லா வேஷமும் ஆடுறேன். ஆனா தற்சமயத்துல இந்த வேலை எவன் கத்துக்கணும்? பா பா ஊம் பா ஊம் ஆம்பளை இந்த வேலை எப்ப கத்துக்கிட்டீங்க? கொஞ்ச நாளா. ஆம்பளைக்கு ஆம்பளை போய் என்னடா பண்றது? அவர்தான் முட்டி போட்டுங்க குடுத்துட்டு போ.
ஐயோ, அம்மா பாருடா உங்க நீ கூடண்டா. ஆனா இல்ல நான் தண்ணி விடல மாதாத்தாவதுக்கு 3 நாள் ஆகுது இல்ல தண்ணி விடல நான் ஏய், ஜலம் விடு. அவன் கொலை நாடி இருக்கிறான்ப்பா வரமாட்டான் அப்படி போடா. என்னது அட புலோ போட்டு சுத்தி அப்படி போடா. பேசினா வரோம் சத்யா மாமா என்ன கூட்டா இங்க போடா அங்க போடா ஐயா போறாங்க. யாரா மாமா? வணக்கம் ரைட் வண்டர்ஃபுல் திரும்படா என்ன கூப்பிடுறா கையா காட்ட வேண்டும் எந்த கையா தந்தை பெரியா மரியாதை. நான் தந்தை பெரியார சொன்ன அப்புறம் மரியாதை தெரியாத பசங்களா மரியாதை அவருக்கு வணக்கம் பண்ணண்டா. மரியாதை என்றால் போய் மாமான்ற யாரா மாமா? ஒக்கால அவரு குட்டியா இல்ல அவரு அக்கால நீ கட்டினியா? தம்பி என்னடா இது? இந்த பக்கம் சப்பா இருக்குதா பாரு ஆமா நாய் இட்டு போயிருக்கோம். எதுக்கு? ஏய் என்னத்துல அடிச்சாடா போ? மாமன் குட்டியா ஆமா இங்க வரா கைய பேசாதங்க அம்மால போய் மாமா ஆறா மாமா பையில கைய விட்டு மாட்டேன். அவர்கிட்ட ஒரு கோவத்தோட வந்தா தடுவா பொட்ட பையா என்ன அவர் தெரிஞ்சு போட்டுங்க அவர் ஒரு மகாராஜா வந்தாரு அவர் பாட்டே தாட்டிய தாட்டி அறிவித்து கிடையாது சோத்தாரா தின்ற பொட்ட பையா நாங்க அடிக்கிறோமா நீ மாட்டு பண்ணாத்திருக்க மாட்டு கட்டல. நீ பேசுற வார்த்தை பார்த்தா உன் சூத்து ஊரு ஆமாட்டா பொறப்போக்கு நீ வந்து வச்சாதான் நல்லா இருக்கும்.
போட்டு நான் குத்த இவன் தூக்கல அடிச்சா ஜாதி அப்படி எதிர்க்கிறான் பம்பர் தூக்குற அவனுக்கு தூத்துல காய பாருங்க இங்க வந்து ஆம்பளை நடமாடுற இடம் என்று சொன்னால் கைய விட கொஞ்சம் அமைதி காத்து கொஞ்சம் அமைதியா இருக்க பேசுங்க யார் யாருங்க ஆமா எல்லாம் காத்துங்க எல்லா சொல்லுக்கும் ஏத்த படுக்க எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி பழமொழியா ஆமாங்க எக்காலங்காலம் மாறினாலும் பழமொழி மாறாது எந்த காலத்திலும் அது உண்மைதான். ஆமா அந்த பாவனை கிடைங்க நீங்க எல்லாம் யாரு நாங்க மந்திரி வேஷம் இன்னொரா மந்திரி ஒரு என்ன வேலை மந்திரி வேலை என்ன வேலை மந்திரி அரசஞ்சவன் நீயே வந்தா உதமிச்சோம் நான் வந்தா குழந்துரும் கொஞ்சம் என்னடா ஐயா யாருன்னு தெரியல ஐயா யாரு ஐயா நான் உமருக்கு ஆம்பியா உன்னவரா கட்டுப்படா ஐயா நான் உமருக்கு ஆம்பியா ஐயா நான் உமருக்கு ஆம்பியா போட்டா ஐயா அண்ணா என்னடா அம்மாளுக்கு ஆம்பளைடா ஒரு ஐயாண்டா பரவாயில்ல யாரை கோலம்